நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பணக்கார பொண்ணுக்கு தான் ஒரு பணக்காரி அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே வந்ததில்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே எப்பயுமே கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பு. ஆனால் அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் தனியாக பஸ்ஸில் தான் போவேன், கார்லலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பஸ்ஸில் டிரைவராக வேலை செய்கிறாரு இல்லையா, அந்த டிரைவரை இந்த பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. டிரைவரும் இள வயசுங்கிறதால அந்த டிரைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு முதல்ல பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு தெரியாது. நாளடைவில் அந்த பொண்ணு தானாகவே உண்மையை சொல்லிடுச்சு. எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், எனக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கணும், எப்பயும் போல் கேஷுவலாக இருக்கணும், நார்மலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். எப்படியோ உனக்கு பிடிச்சி போச்சு, உன்னை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த டிரைவர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி, என்ன ஆனாலும் சரி, நானும் என்னுடைய காதலில் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நான் ஒன்றா தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட காதலில் உறுதியாக இருந்திருக்காரு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. ஏன்னா இந்த காதல் விவகாரம் அவர் காதுக்கு எப்படியோ போயிடுது. எப்படியாவது நம்ம பொண்ணை நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்துடணும், இல்லாட்டி இந்த டிரைவர் பயலுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. இது தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு, என்னை நீ தான் திருமணம் செஞ்சுக்கணும், எங்கள் அப்பா இப்போ சட்டுன்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசி என்னுடைய கல்யாண தேதியை குறிச்சிட்டு வந்துட்டாரு, திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் தான் உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன், நீ என்னை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு பயங்கரமாக அழுவுது. அந்த டிரைவர் என்ன பண்ணுறான், நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உன்னை தான் திருமணம் செஞ்சுக்குவேன், இப்போவே உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் அப்பா கிட்ட பேசி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக இவங்க அப்பா கிட்ட வராரு. அந்த டிரைவர் நான் ஒன்றும் இல்லாதவன் தான், எங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் உங்கள் பொண்ணை கண்டிப்பாக நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன், உங்கள் பொண்ணு மேலே நான் அதீத பாசம் வச்சுருக்கேன், தயவு செஞ்சு எங்களோட காதலுக்கு நீங்கள் பச்சை கொடி காட்டுங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உன்னை மாதிரி ஒரு டிரைவருக்கு மட்டும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோடய ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும், நான் பெரிய பணக்கார இடத்துல தான் மாப்பிள்ளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், உனக்கு கட்டி கொடுத்தா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடும், மேலும் இந்த டிரைவருங்களுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வச்சா அந்த டிரைவர் ஒரு மாதத்துலேயே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட ஜாதகத்தில் இருக்குது, முக்கியமாக நான் அதுக்காக தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்லிடுறாரு. என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எப்படியோ கட்டாயப்படுத்தி உருட்டி மிரட்டி அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியருக்கு கட்டி வச்சிடுறாரு. அப்படியே இன்ஜினியருக்கு கட்டி வச்ச உடனே ஒரு மாதம் தான் ஆகுது, அந்த இன்ஜினியர் இறந்து போயிடுறாரு. என்னடா அது திடீர்னு இன்ஜினியர் ஒரு மாதத்துக்குள்ளே இறந்து போயிட்டாரு, டிரைவருக்கு கட்டி வச்சா தானே ஒரு மாதத்துல இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொன்னாங்க. ஆனால் இப்போது இன்ஜினியரிங் கட்டி வச்சு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மருத்துவருக்கு கட்டி வைக்கிறாரு. சரி, ரெண்டாவதாக நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சின்ன வயசுலேயே எப்படி விதவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மருத்துவருக்கு கட்டி வைக்கிறாரு. அதே சமயம் அந்த மருத்துவரும் ஒரு மாதத்துலேயே இறந்து போயிடுறாரு. என்னடா அது இவரும் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசித்து பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் யோசனை தோணுது. சரி, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும், ஒரு ஆசிரியருக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு கட்டி வைக்கிறாரு. அந்த ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வண்டியில் போகும்போது அவரும் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. சரி, என்னடா அது இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கட்டி வைக்க ஒவ்வொருத்தங்களாம் இறந்து போயிட்டே இருக்காங்களே, ஒரே மாதத்துலேயே செத்துக்கிட்டே இருக்காங்களே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக யோசித்து பார்த்துட்டு, சரி என்ன ஆனாலும் சரி அந்த டிரைவருக்கே நம்ம அந்த பொண்ணை நம்ம பொண்ணை கட்டி வச்சிடலாம், அப்போயாவது ஒழுங்காக இந்த பொண்ணோட ஜாதகம் சரியாக இருக்கா இல்லைன்னு பார்ப்போம், என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கே அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்றாரு. ஆனால் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆச்சு ஒழிஞ்சு, ஆனால் அந்த டிரைவர் சாகவே இல்லை.
இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இறந்து போன அந்த 3 பேரோட ஆன்மாக்களும் மேலே போய் நேராக அந்த யமன் கிட்டே வந்து மன்றாடுறாங்களாம். என்ன ஏம்மா, எங்ககிட்ட நீ இப்படி வந்து ஏமாத்திட்ட, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே மாதத்தில் இறந்துருவான்னு சொல்லி தானே நீ ஜாதகத்தை வச்சதா அவங்க அப்பா சொன்னாங்க. இப்போ வந்து எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அவங்க அப்பா எதனால் வந்து எங்களை கட்டி வச்சார், நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கட்டி வச்சுருக்காரு. ஆனால் நீ அந்த ஜாதகத்தை அப்படி படைச்சிட்டு எங்களை மட்டும் பழி வாங்கிட்டு, ஆனால் இப்போ அந்த டிரைவரை மட்டும் விட்டு வச்சிருக்கியே, என்ன காரணத்தால் அந்த டிரைவரை விட்டு வச்சுருக்க? அவனும் ஒரு மாதத்தில் சாக வேண்டியது தானே. முக்கியமாக டிரைவருங்களுக்கு கட்டி கொடுத்தா தானே சாகணும்னு வரைய நீ சொல்லி வச்சுருந்த. அப்படி இருக்கும்போது எங்கள் 3 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டு அந்த டிரைவர் மட்டும் விட்டுட்டியே, இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த யமன் நல்லா யோசித்து பார்த்துட்டு ஒரு மெசேஜை சொன்னாராம். என்ன மெசேஜ் அப்படின்னா, யோ உங்களெல்லாம் வந்து நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினியரிங் கட்டி வச்சார் பார்த்தீங்களா, அவர் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேலேருந்து சும்மா ஒரு கல்லை மட்டும் அவர் மண்டையில் போட்டால் பொத்துன்னு செத்து போனார். பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சு இன்ஜினியர். 2வது டாக்டர், அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு யதார்த்தமாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு அந்த ஹார்ட் அட்டாக் மூலிமா அவரை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதுவும் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. 3வது அந்த ஆசிரியர், அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணுறதுல அவர் டெய்லியும் ஸ்கூல்லேருந்து இதுக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு இப்படி போயிட்டு இருந்தார். இதில் நான் கேப்பில் பயன்படுத்தி ஒரு வண்டி அனுப்பி அவரோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி அவரை நான் பிடிச்சி இங்கே ஈத்துட்டு வந்துட்டேன். இப்படி உங்கள் 3 பேர்த்தையும் பிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு யோசனை வழி இருந்துச்சு. ஆனால் இந்த டிரைவர் இருக்காரே, இவரை பிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு யோசனையும் இல்லை, வழியும் இல்லை. நாள் தூத்துக்குடியில் இந்த ஆளுக்கு டியூட்டின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வருவான்னு நான் அங்கே போய் நின்னா, இந்த ஆள் காரைக்குடியில் டிரைவிங் போட்டிருக்காங்க, மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு காரைக்குடிக்கு போயிடுறேன். அடுத்து தஞ்சாவூரில் போயிட்டு இங்கே போய் பார்க்கலாம், இந்த ஆளுக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஆள் மீஞ்சியூர் போயிருக்கான். இப்படி நம்ம ஒரு ரூட்டை போட்டால் அவர் ஒரு ரூட்டில் போட்டு ஓட்டிக்கிட்டு எனக்கே எஸ்கேப் ஆகி இருக்கான்னு இன்னும் நானே வெறுப்பில் இருக்கேன். நீங்கள் என்னடான்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி டிரைவருக்கு பொண்ணு ஏண்டா கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களடா. என்னாலே அவனை சாகடிக்க முடியல, நீங்கள் வரையா வந்து என்கிட்ட இது பண்ணுறீங்க. ஏன் நீ வேற, நானே வந்து 8 போட்டு காட்டுறேன் எல்லாத்துக்கும், இந்த யமனுக்கே 18 போட்டு காட்டான் அந்த டிரைவருன்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் மேக் பண்ணது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னடா அது ஆரம்பத்துலேருந்தே விறுவிறுப்பாக வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டே வந்து கடைசியில் ஃபன்னுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யாரும் கோவத்தில் கமெண்ட்டில் திட்ட வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரியஸான வீடியோவே ஒரு ஸ்டோரியாகவே நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி நம்ம இந்த வீக்கில் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரியை போடுவோம், அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்றதுக்காக தான் இப்போது இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம், முடிஞ்சால் சிரிக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.